லவ் லெட்டர் எத்தனை வந்திருக்கும்? லெட்டர் ஸ்கூல் டைம்ல ஒண்ணே ஒன்று அவ்வளோதான். படிச்சு பார்த்தீங்களா? படித்தேன். யாரோ லவ் பண்ணதில்லை, செட் ஆகாது. செட் ஆகாது. எதனால ஏதாவது ஸ்கேம் வந்து நடந்திருக்கா? சிசி லவ்வே ஸ்கேம் தான். ராசாத்தி உள்ள 2 பிகாஸ் ஐ எம் சேவிங் த ஃபர்ஸ்ட் பிளேஸ். நீங்கள் ஏதாவது லாஸ்ட் மினிட்ல நல்லா பாட்டு சொல்லுவீங்க. இன்னும் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. பயங்கர வெயிட்டேஜான சீன் நான் ஒழுங்காக பண்ணிடுவேன்னு எனக்கு டவுட்டாக இருந்தது. அண்ட் டயலாக் வந்து மறக்காமல் சொல்லிடணும், சிங்கிள் டேக். ஸோ நான் வந்து 7-8 டேக் போனேன். பயமாக இருந்தது ஃபர்ஸ்ட் பண்ணும்போது. நெகட்டிவ் ரோல் பண்ணுறோம், நெக்ஸ்ட் வரதெல்லாம் நெகட்டிவ் ஆகிடுமோன்ட்டு. அந்த மாதிரி இல்லை. மர்மர் பண்ணதுக்கப்புறம் இப்போ எனக்கு வாரண்ட் பண்ணதும் சரி, மரகதநாணயம் பண்ணதும் சரி, ஒரே ஒரு சேம் ஜானர் வில்லேஜ் டைப் கேர்ளாகவே நடிக்கிற மாதிரி. வெல்கம் டு தி ஷோ ஸ்பாட்லைட். நான் சதீஷ். இன்னைக்கு நம்மளுடைய ஸ்பாட்லைட்ல ஆக்ட்ரஸ் இவிகா தான் வந்திருக்காங்க. வாங்க பார்க்கலாம். ஸோ அடுத்து வந்து ஒரு ரேபிட் ஃபயர். இது வந்து லைக் அபவுட் லவ் பத்தின ஒரு ரேபிட் ஃபயர். உங்களோட ஒப்பீனியன் நீங்க தாராளமா சொல்லலாம். ஓகே. வாட்ஸ் யுவர் லவ் லாங்குவேஜ்? லவ் லாங்குவேஜ் இஸ் பையிங் ஃபுட். அவன் அது கமெண்ட் பண்ண போறான், இந்த இடத்துல நல்ல சாப்பாடு இருக்கு அப்படின்னு. ஓகே, சாப்பிடணும், நல்லா சாப்பிடணும். ரொம்ப பிடிச்ச ஒரு ஃபுட் அப்படின்னா? ரொம்ப பிடிச்ச ஃபுட்னா கர்ட் ரைஸ். கர்ட் ரைஸ் அது ஒரு கம்ஃபர்டபுளான ஃபுட்ல. அது எனி டைம் அதை நம்ம சாப்பிட்டுக்கலாம், பிரச்சனை கிடையாது. ஹெவியாகவும் இருக்காது, லைட்டா இருக்கும். அதை நம்மளுக்கு பிடிக்கலன்னு சொல்ல முடியாது. ஸோ அந்த மாதிரியான ஒரு மீட்டர்ல இருக்கும். நைஸ். ஹவு டு யூ லைக் டு எக்ஸ்பிரஸ் லவ் பை கேரிங் த பர்சன். நல்லா கேரிங்காக பார்த்துக்கணும். அவங்களுக்கு ஏதாவது கஷ்டம் இருக்கான்னு கேட்டு தெரிஞ்சுக்கணும். ப்ராப்ளம் இருந்தால் சால்வ் பண்ணணும். தட் இஸ் லவ். நைஸ். வாட் டு யூ எக்ஸ்பெக்ட் த சர்ப்ரைஸ்? என்ன சர்ப்ரைஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்க? எதுவும் ஆச்சரியமா சர்ப்ரைஸ் கொடுக்காம இருந்தா சரி. சர்ப்ரைஸ்னாலே ஆச்சரியம் தானே. அது என்ன ஆச்சரியமா சர்ப்ரைஸ் கொடுக்காம இருக்கணும்? ஏய் நீ இங்க வா, இன்னைக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி. ஆமா, அப்படி சர்ப்ரைஸ் இருக்குன்னு சொன்னா நம்ம அதுக்கு ஏத்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு வருவோம். அக்கார்டிங் டு தட் ரீல்ஸ் எடுத்துக்கலாம். ஆமா, போட்டோ போட்டுக்கலாம். எல்லாத்துக்கும் இந்த உள்ள ஆமாக்குறாங்க. ஓகே, ஒரு ஐடியல் டேட் இருக்கும்ல, அது எப்படி? ஐடியல் டேட் வந்து ஒரு நல்ல கிளைமேட்ல. இந்த மாதிரி கிளைமேட்ல, ஒரு மான்சூன் சீசன்ல. ஓகே, ஒரு ரூஃப் டாப் ரெஸ்டாரண்ட்ல. ஹாப்பி ரெஸ்டாரண்ட் தான். ஆமா, பிடிச்ச டிஷ் சாப்பிட்டுட்டு, ஸ்வீட் சாப்பிட்டுட்டு, அந்த தயிர் சாதம் சாப்பிட்டுட்டு. தயிர் சாதம், அப்புறம் திராமிசு, ஸ்வீட் எனிதிங். திராமிசு. நைஸ். ஐடியல் பிளேஸ், ஒரு பிளேஸ் இருக்கும்ல நம்மளுக்கு, ட்ரீம் பிளேஸ். பீச். இங்கே எல்லா பீச், எவ்ரி கண்ட்ரி, எனிதிங் பீச். ஓகே, பரவாயில்ல. ஒரு ரிங்டோன் வச்சிருப்பீங்க ஃபர்ஸ்ட், இந்த லவ்வுக்காக ஒரு ரிங்டோன். லவ் பண்ணும்போது ஒரு ரிங்டோன் ஒன்று இருக்கும்ல. ஸோ அப்படி வச்ச ஒரு ரிங்டோன்னா என்ன ரிங்டோன்? யாரோ லவ் பண்ணதில்லை, செட் ஆகாது. எதனால ஏதாவது ஸ்கேம் அது மாதிரி நடந்திருக்கா? சிசி லவ்வே ஸ்கேம் தான். அப்படிலாம் சொல்லக்கூடாது. அது ஒருத்தவங்களோட பெர்ஸ்பெக்டிவ், ஒருத்தவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், ஒருத்தவங்களோட ஒப்பீனியன். ஓகே, லவ் இஸ் அ பார்ட் ஆஃப் லைஃப்னு சொல்றவங்க ஒருத்தவங்க இருக்காங்க, லவ் இஸ் அ லைஃப்னு சொல்றவங்க ஒருத்தவங்க இருக்காங்க. ஸோ அது அவங்களுக்கு ஏற்புடையது. நம்ம மற்றவங்களை திட்டக்கூடாது. உங்களை பொறுத்த வரைக்கும் அது ஸ்கேம். ஓகே, இட்ஸ் a very rare phenomenon. கிடைக்காது நிறைய பேருக்கு. ஆமா, அதுதான் சொல்றேன். அது வந்து கரெக்டா கிடைச்சதுன்னா இட்ஸ் a gem. ஓகே, லவ் லெட்டர் எத்தனை வந்திருக்கும்? லெட்டர் ஸ்கூல் டைம்ல ஒண்ணே ஒன்று அவ்வளவுதான். லெட்டரா? படிச்சு பாத்தீங்களா? படிச்சேன். எப்படி இருந்துச்சு அந்த எக்ஸ்பீரியன்ஸ்? எப்படி இருந்துச்சு? படிச்சேன், அப்பாட்ட காட்டினேன், சரின்னு வாங்கி வச்சுட்டாங்க, அவ்வளவுதான். இதே பதில நான் இதுக்கு முன்னாடி எங்கேயோ கேட்டிருக்கேனே. லவ் லெட்டர் வந்துச்சு, அப்பாட்ட காமிச்சேன். ஓகே, என்ன சொன்னாங்க? அப்பா என்ன சொன்னாங்க? ஒன்னும் சொல்லல, சரிம்மா அப்படின்னு வாங்கி வச்சுட்டாங்க, அவ்வளவுதான். நைஸ். அதுல இருந்து அடுத்த நாள்ல இருந்து அவங்களே கூட்டிட்டு போயிட்டு வந்தாங்க ஸ்கூலுக்கு. ஓகே, அந்த பையன் ஆவலோட ஏதோ ஒரு பதில் வரப்போகுதுன்னு நினைச்சிட்டு இருப்பான். பார்த்தா பதில் அவங்க அப்பா ரூபத்துல வந்திருக்கும். நைஸ். ஓகே, ப்ரப்போசல் அப்படிங்கிறது இப்ப இருக்கக்கூடிய டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ல, இன்ஸ்டாகிராம்ல எவ்வளவு ப்ரப்போசல் இது வரைக்கும் வந்திருக்கும்? ஜஸ்ட் டெக்ஸ்ட் வைஸ் இல்லைன்னா கால் வைஸ் ப்ரப்போசல் வரும். டைரக்டா நேர்லன்னா ஒரு 4-5 அந்த மாதிரி, அவ்வளவுதான். என்ன மாதிரி? ஐ லவ் யூ ஜென்யூனா எல்லாரும் ப்ரப்போஸ் பண்றது ஜென்யூனா இருக்காதுல்ல. நைஸ். இல்ல திடீர்னு ஏதாவது ஒரு டிஃபரெண்டான ஒரு ப்ரப்போசல் அது மாதிரிலாம் வந்திருக்கா? தெரியலையே. லைக்
மாம்பழம் பிடிக்கும்னு சொன்னேன். அவங்க பாக்ஸா மாம்பழம் வாங்கிட்டு வந்து கொடுத்து ப்ரப்போஸ் பண்ணாங்க. ஏன்றா பரவாயில்ல, மாம்பழம் பிடிக்கும்னு சொன்னதுனால மாம்பழம் வாங்கிட்டு ஆமா, வந்தாங்க. 2-3 பாக்ஸ் வாங்கிட்டு வந்தாங்க. இல்ல ஓகே, ஏதாவது ஒரு அனாயிங்கான ஒரு பிளேஸ்ல ஃபைட் பண்ணிருக்கீங்களா? இல்ல, வெளியில சண்டை போட மாட்டேன். காமா பொலைட்டா இருக்கணும், அதான் நல்லது. ரொம்ப வீட்டுக்குள்ளதான் சண்டை போடணும். ஓகே, ஆர் யூ இன்ட்ரோவர்ட் ஆர் எக்ஸ்ட்ரோவர்ட்? ஆம்பிவர்ட், டிபெண்ட்ஸ் ஆன் தி இல்ல கரெக்ட், ஒகேஷன். அது நல்ல பழக்கம் தான் அது. நிறைய பேர் இங்க ஆம்பிவர்ட் தாங்க, பிரச்சனை கிடையாது. ஓகே, ஒரு லாங் டிரைவ் ஒரு பர்சனோட போகணும்னா அது எந்த பர்சனா இருக்கும்? தனியா போகணும், அதான் பிடிக்கும். ஏன்னா கேள்வியிலேயே ஒரு பர்சனோட போகணும் அப்படின்னா அது எந்த பர்சன் அப்படின்னு மென்ஷன் பண்ணிட்டேன். தனியா நம்ம வந்து லாங் டிரைவ் போறோம், நல்லா ஒரு விண்டோ இறக்கி விட்டுட்டு நல்ல பாட்டு கேட்டு தனியா போனா நம்ம ஃப்ரீயா இருப்போம். இன்னொருத்தவங்க இருந்தாங்கன்னா அவங்கள கேர் பண்ணிட்டே இருக்கணும். அவங்களுக்கு ஏதாவது சாப்பிட வேணுமா, தண்ணி வேணுமா கேட்டுட்டு நம்ம நம்மளோட ஓன் ஸ்பேஸ்ல இருப்போம்ல. தனியா போனா ஜாலியா இருக்கும், ஒரு பிரைவசி இருக்கும். ஆமா. ஓகே, யாரோ பர்சனோட போனா பெஸ்ட் ஃப்ரெண்ட். நைஸ். எந்த மியூசிக் டைரக்டர் ரொம்ப பிடிக்கும்? இளையராஜா சார். இளையராஜா சார் அண்ட் ஜேபி சந்திரபாபு. நைஸ் நைஸ் நைஸ். சந்திரபாபு சார் எனக்கு ஆக்சுவலா ரொம்ப ரேரா சொல்றாங்க. அவர் நிறைய பாட்டு அவரே எழுதிதான் அவரே பாடி அவரே நடிச்சிருக்காரு. எந்த சாங் உங்களுக்கு லைக் இவரை பிடிக்கிறதுக்கான ஒரு ரீசன் ஒன்று, இந்த சாங் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு? அந்த ஒரு சாங் தான் நான் மேக்ஸிமம் கேட்டிருக்கேன். மற்ற சாங்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் புத்தி உள்ள மனிதர். ஆக்சுவலா அந்த டைம் பீரியட்ல அவருக்கு ஒரு பெரிய பீக் இருந்துச்சு. அவ்வளோ, ஏன்னா முக்காவாசி பாடல் அவரே தான் எழுதுவாரு, அவரே நடிப்பாரு. சோ அப்படிங்கும்போது ஒரு மாதிரி செம்ம பர்சன். ஆமா, நம்ம அந்த காலத்து மைக்கேல் ஜாக்சன் அவங்க தான். ஆமா, ஆப்வியஸ்லி நாகேஷ் சார் சொல்லுவாங்க. பட் ஆனா இவரோட டான்ஸுக்குமே ஒரு தனி ஃபேன் பேஸ் இருந்தாங்க. பரவாயில்லப்பா, நான் கூட இன்னமும் நினைச்சேன் இளையராஜா இல்ல நான் என்ன நினைக்கிறேன் கேபாப் அப்படின்னு சொல்லுவீங்கன்னு நினைச்சேன். பட் சந்திரபாபு எல்லாம் சொல்றீங்கன்னா ஒரு மாதிரி ரெட்ரோ ஸ்டைல் சாங்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும். ரெட்ரோவும் கேட்பேன், இங்கிலீஷும் கேட்பேன். ஐ லவ் டோரிஸ் டே, பெகி லீ, மைக்கேல் ஜாக்சன். எனக்கு தெரியாது, நீங்க சொல்லுங்க, ஆடியன்ஸ்க்கு தெரியும். எல்விஸ் ப்ரீஸ்லி, அந்த மாதிரி சாங்ஸும் கேட்பேன். அவங்களோட கேட்பீங்க. சோ இளையராஜா சார் அப்படின்னு சொன்னதுனால நான் ஐ வில் கோ வித் அகைன் ஒரு பிளைண்ட் ரேங்கிங் ராஜா சாரோட சாங்ஸ். ஓகேவா? ஓகே. நிறைய சாங்ஸ் நம்ம வந்து இங்க மென்ஷன் பண்ண முடியாது, பட் இருந்தாலும் ஐ வில் ட்ரை. ஓகே, ஒரு ஆல்பமாவே நான் சொல்றேன், உங்களுக்கு ஓகேவா? இல்ல சாங்ஸா சொல்லவா? எனிதிங். ராசாத்தி வில்ல 2. Nice. Because I'm saving the first place. நீங்க ஏதாவது லாஸ்ட் மினிட்ல நல்ல பாட்டு சொல்லுவீங்க. இன்னும் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. ஓகே, அடுத்து வந்து ராஜராஜ சோழன் 5. ஓகே, இளங்காத்து 6. ஓகே ஓகே ஓகே. என் ஃபேவரட் படி நான் ரேங்க் பண்றேன். ஓகே, ஊரு சனம் தூங்கிடுச்சு 4. குருவாயூரப்பா 7. பொட்டு வைத்த வட்டுநிலா இதயம் படத்துல 8. 5. இளையநிலா 9. ஓகே, இளையநிலாக்கு லைன் கொடுக்குறீங்க, நிலாவே வானா நான் 2 கொடுத்துருக்கேன். புரியுது. ஓகே, அப்படியே கட் பண்ணி கொஞ்சம் அப்படியே பேத்தோ ஸ்டைல்ல போகணும் அப்படின்னா புதுச்சேரி கச்சேரி சாங் இருக்குல்ல, அந்த சாங் கேட்டிருக்கீங்களா? புதுச்சேரி கச்சேரி, அது கேட்டது இல்ல? ஓகே, சங்கத்தில் பாடாத கவிதை. ஓகே ஃபைன், அது கூட சொல்லுங்க. அது 1. ஓகே, ஆக்சுவலா அது வந்து எல்லா லாங்குவேஜ்லயுமே இருக்கக்கூடிய சாங் தெரியுமா? ஹிந்திலயும் இருக்கு, மலையாளத்திலயும் இருக்கு, எல்லா லாங்குவேஜ்லயுமே அதே மாதிரியே. ஆக்சுவலா எல்லா லாங்குவேஜுமே ஹிட்டான ஒரு சாங் கூட. இன்னும் வந்து இன்னும் 2 தான் இருக்கு, 3 and 10 தான் இருக்கு. 3 and 10. ஓகே ஓகே, சோ அதுக்கு வந்து வளையோசை 3. வளையோசை 3. வெயிட் 2 ஆப்ஷன்ல 2 பாட்டு சொல்லுங்க. தென்றல் வந்து அது 3 கொடுத்திருப்பேன். தென்றல் வந்துக்கு 3. ஓகே, அப்ப வளையோசைக்கு 10. 10. நைஸ். வளையோசை 10. யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? அந்த ஃபர்ஸ்ட் ஒரு பீட் ஒன்று வந்துருமா, அடி தலைவன் அதுலயே விளையாண்டுருப்பாப்ல, அதை கொண்டு போய் நீங்க 10ல வச்சிருக்கீங்க. என் ஃபேவரட்ஸ் ராசாத்தி 1, சங்கத்தில் பாடாத கவிதை, அதெல்லாம் வந்துருச்சு. ஓகே ஓகே, நைஸ் நைஸ் நைஸ். ஹாபி அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்கும் எல்லாருக்குமே. ஓகே, நம்மளுக்கு இதுதான் அப்படின்னாலுமே ஒரு ஹாபியை ஒன்று சைட்ல வச்சுப்போம், அதுதான் நம்மளுடைய ஸ்ட்ரெஸ் பஸ்டரா இருக்கும். உங்களுடைய ஹாபி அப்படின்னா மூவி பாக்குறது. நிறைய மூவிஸ் பார்ப்பேன், நிறைய லாங்குவேஜஸ் எல்லாமே. தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி, கன்னடா, இங்கிலீஷ். என்னென்ன லாங்குவேஜ் தெரியும் உங்களுக்கு? தமிழ், ஹிந்தி, இங்கிலீஷ். தமிழ், ஹிந்தி, இங்கிலீஷ். ஓகே, இங்கிலீஷ் விட்டுருவோம், அது பிரச்சனை கிடையாது. ஹிந்தி தெரியும், கொஞ்சம் புரியும் பேசுறது, பட் ஃப்ளூவெண்டா பேச மாட்டேன். ஓகே, ஒரு நாள் ஏதாவது ஒரு 4 வார்த்தை பேசி காட்டுங்க பாப்போம், தெரிஞ்சுக்கிறேங்க. எனக்கு தெரியாதுங்க, ஹிந்தி தெரியாதுங்க. तुम्हारा नाम क्या है? आपका नाम क्या सतीश? ओके, मेरा नाम युविका है. युविका है. ஓகே, அடுத்து ஏங்க இது வந்து யூனிவர்சல். கொஞ்சம் தான்
கொஞ்சம் ஏங்க சும்மா பேசுறதே புரியும் எனக்கு. அப்படியா? நீங்க ஃப்ளூயண்டா ஹிந்தில? ஏங்க எனக்கு ஹிந்தி தெரியாது போடாங்க. எனக்கு ஹிந்தி தெரியாதுங்க. ஓ சரி சரி. இந்த லாங்குவேஜ் எனக்கு கத்துக்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. லைக் அது இண்டஸ்ட்ரிக்குமே எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு யோசிச்சது உண்டா? ஏதாவது ஒரு லாங்குவேஜ். தெலுங்கு. தெலுங்கு, கன்னடா. ம். ஹிந்தி நல்லா ஃப்ளூயண்டா பேச கத்துக்கணும். ஓகே. தெலுங்கு அங்க போயிட்டு நீங்க ட்ரை பண்ணிருக்கீங்களா? ஆடிஷன் தெலுங்கு ஒரு படம் பண்ணிருக்கேன். இன்னும் ரிலீஸ் ஆகல. என்ன மாதிரியான ஜானர்? சோஷியல் ரிலேட்டட். சோஷியல் ஃபைட்ஸ் இந்த மாதிரி ஃபேமிலி ட்ராமா ரிலேட்டட் மூவி. சூப்பர். இப்ப நம்ம ஒரு படம் பண்றோம் அப்படின்னா எகைன் அண்ட் எகைன் அதே மாதிரியான கேரக்டர் வந்து வர ஆரம்பிக்கும். ஆமா. சோ அப்படி உங்களுக்கு வந்து அத இல்ல வேணாம் அப்படின்னு சொல்லி ஒதுக்கின படங்கள் இருக்கா? அப்படி எதுவும் இல்ல. பட் ஆனா அந்த பயம் இருக்கா? லைக் நம்ம ஏதோ ஸ்டீரியோடைப்ல மாட்டிடுவோம்ங்கிற பயம் இருக்கா? இருக்கு. மர்மர் பண்ணதுக்கு அப்புறம் இப்ப எனக்கு வாரண்ட் பண்ணதும் சரி, மரகதநாணயம் பண்ணதும் சரி, ஒரே ஒரு சேம் ஜானர் வில்லேஜ் டைப் கேர்ளாவே நடிக்கிற மாதிரி. ஆமா, அதுல நீங்க வில்லேஜ் டைப் கேர்ள் ஆக்சுவலா அந்த இத பத்தி சொல்லக்கூடிய ஒரு பொண்ணா இருப்பீங்க. பயந்துட்டே தான் இருப்பீங்க. ஐ நோ தட். சோ இதுல வந்து ஒரு ஊர்க்கார பொண்ணா இருப்பா. ஆமா, ஒரு ஊர்க்கார பொண்ணு. ஆமா. ஆனா ஊர்க்கார பொண்ணு அந்த ஸ்டோரி சொன்ன விதம் இருக்குல்ல. ஆக்சுவலா ஐ திங்க் அது சிங்கிள் டேக்ல போனதா அது? அந்த ஐ மீன் சிங்கிள் டேக்னா ஒரே டேக்ல எடுத்ததா? நிறைய டேக் ஒரே டேக்ல எடுத்தோம். பட் நம்ம சில இது வந்து கட் பண்ணி எடிட் பண்ற மாதிரி ஆயிடுச்சு. ஒரே டேக்ல தான் போணும். ஓகே. இந்த ரீசனுக்காக தான் நீங்க அதை பண்ண. நான் ஏன் இதுன்னு ஏன் சொல்றேன்னா அது சொன்னா ஸ்பாயிலர் ஆயிடும். ஓகே. அதனாலதான் நான் வந்து என்ன ரீசன் மென்ஷன் பண்ணல. இந்த ஒரு ரீசனுக்காக இப்படி பண்றாங்க அப்படிங்கறத அதை கேட்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? நீங்க பண்ண ஒரு செயல் இருக்குல்ல, இந்த ஒரு இதுக்காக ஆசைப்பட்டு தான் நான் அதை பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி தான் நீங்க ஸ்டோரியை டெலிவரி பண்ணிருப்பீங்க போலீஸ் ஸ்டேஷன்ல. ஓகே. அந்த விஷயத்தை கேட்கும்போது எப்படி டைரக்டர் உங்கள்கிட்ட வந்து இந்த ரீசனுக்காக தான் நீங்க வந்து பண்ண போறீங்க, ஆமா, அது எப்படி இருந்துச்சு? அது ஓகே, பயங்கர வெயிட்டேஜான சீன் நான் ஒழுங்கா பண்ணிடுவேன்னு எனக்கு டவுட்டா இருந்தது. அண்ட் டயலாக் வந்து மறக்காம சொல்லிடணும் சிங்கிள் டேக். ஸோ நான் வந்து 7-8 டேக் போனேன். 7ஆவது டேக் மேல பிரசாந்த் சார் இதுக்கு மேல டேக் எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதில் பெர்ஃபெக்டா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே. அது யோசிச்சுட்டே இருந்தேன். டயலாக்காக அப்படியே வாசிக்கிற மாதிரியும் ஆயிடக்கூடாது, ஆக்டிங்கும் இருக்கணும், அந்த ப்ரீத்திங் கண்ட்ரோல் பண்ணணும், அந்த டயலாகும் மவுத் வந்து ரோல் ஆயிடக்கூடாது, டங் ரோல் ஆயிடக்கூடாது, பார்த்து பேசணும். ஸோ நான் அதை கேட்டேன், இந்த மாதிரி பண்ணணுமா கேட்டு பண்ணேன். அவங்க நல்லா கைட் பண்ணாங்க. பிரசாந்த் சாராக இருக்கட்டும், டீம் மெம்பர்ஸ், அப்புறம் டைரக்டர் விக்கி சார் எல்லாருமே கைட் பண்ணி தான் பண்ணாங்க. ஓகே. ஏன்னா லைக் பிரசாந்த் சார் உங்க வீட்டுக்குள்ள வந்தப்போ ஒரு விஷயம் நடக்கும்ல, டுவர்ட்ஸ் அவங்க ஐ மீன் அவங்க உங்களுடைய கொல்லைக்கு போகும்போது அந்த சைடு போகக்கூடாது, அது வெறும் கார்டன் தான். ஸோ அந்த ஒரு இது இருக்குல்ல, அது ஆக்சுவலா எத்தனை டேக் போனுச்சு? அந்த வீட்டுக்குள்ள வர வெளியில நின்னு வராங்கல்ல, அங்க இருந்து அந்த டிராமா என்ன இழுத்துட்டு போற வரைக்குமே சிங்கிள் டேக் தான். ஃபுல்லாவே சிங்கிள் டேக் எடுத்தாங்க. அண்ட் சஜஷனுக்கு மத்த ஆங்கிள்ஸும் எடுத்தாங்க. ஓகே. ஏன்னா அதுக்கப்புறம் ஒரு பிளே ஒன்று நடக்கும். டுவர்ட்ஸ் வந்து அவங்கள மாட்டி விடுறதுக்காக நீங்க பண்ணக்கூடிய ஒரு விஷயம். லிட்டரலா இந்த பொண்ணு ஒரு மாதிரி நல்ல பொண்ணுப்பா, இந்த பொண்ணு தான் வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண போதுன்னு பார்த்தா எல்லாத்தையும் பண்ணக்கூடியது இந்த பொண்ணா தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆன்டகனிஸ்டா நடிச்சிருக்கேன். ஆமா. அது என்ன ரெஸ்பான்ஸ்? ஐ மீன் உங்கள்ட்ட இருந்து ஒரு ரெஸ்பான்ஸ் வந்திருக்குமே, அது எப்படி இருந்துச்சு? நல்ல பாசிட்டிவா தான் சொல்றாங்க. நீ டிஃபரெண்டா நடிச்சிருக்க, எல்லாமே பாசிட்டிவ் கேரக்டர் தாண்டி நெகட்டிவ் ஒன்று பண்ணியிருக்க, உனக்கு கெரியர்ல நல்ல ஒரு பூஸ்டப்பா இருக்கும்னு சொன்னாங்க. ஸோ கொஞ்சம் ஹாப்பியா இருந்தது. எனக்கு பயமா இருந்தது ஃபர்ஸ்ட் பண்ணும்போது, நெகட்டிவ் ரோல் பண்றோம், நெக்ஸ்ட் வரதுல நெகட்டிவ் ஆயிடுமோன்ட்டு. அந்த மாதிரி இல்லை, ஓகே தான். ஓகே சூப்பர். ஓவராலா லைக் இப்போ 4 எபிசோட் வரைக்கும் பார்த்த வரைக்குமே ரொம்ப என்கேஜிங்கா இருந்துச்சு. எங்கேயுமே ஏன்னா என்னன்னா ரொம்ப முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா அஞ்சாதேங்கிற ஒரு படம் இருக்கும். ஸோ அந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு போலீஸோடைய வலிகளை கஷ்டத்தை அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல எப்படி நடத்துவாங்க, ட்ரீட்மெண்டா எப்படி இருக்கும், ஒரு லோயர் கிரேட்ல இருக்கக்கூடிய ஒரு போலீஸை எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க, அதெல்லாம் வந்து ரொம்ப அழகா. ஸோ அதே மாதிரி தான் வாரண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா அவர் பேரு சேஞ்ச் பண்ணி கூப்பிடுறதா இருக்கட்டும், அதுக்கான ரீசன்ஸா இருக்கட்டும், அதுக்கப்புறம் அவர் அதுக்குள்ள வந்து மைக் டைசனுடைய விஷயத்த சொல்ல வச்சு அவ்வளவு விஷயங்கள் பண்ணது வந்து என்கேஜிங்கா இருந்துச்சு. எதுவுமே லாஜிக் இல்லாம இல்லை, அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு. ஸோ அப்கமிங் எபிசோட்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதுவுமே நல்லபடியா வரும். அண்ட் இதோட முடியுதா இல்லை கண்டினியூ ஆகுதா அவங்களோடது அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுப்போம். தேங்க்யூ ஸோ மச். உங்களோட வேல்யூபிளான டைம் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நன்றி. இன்னைக்கு நம்மளுடைய ஸ்பாட்லைட்ல ஆக்ட்ரஸ் விவிகாட்ட நிறைய விஷயங்கள் எடுத்து தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி இன்னொரு ஷோல உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் சதீஷ். நன்றி.